ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் சூர்யாவுடைய நடிப்பில் வெளிவந்த கருப்பு திரைப்படத்தை நிறைய பேர் வந்துட்டு அமோகமாக வரவேற்கிறாங்க. இதில் இந்திரன் வந்து நடிச்சிருப்பார் இல்லையா? அதாவது பிற மாநிலத்திலிருந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்த ஒரு தந்தையாக வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ இந்திரனுடைய நடிப்பு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சு போய் அவர் எல்லாருமே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்திரன் நடித்த வேறு படங்கள் என்னென்ன இருக்குன்னு தேடி போய் பார்க்குற அளவுக்கு இந்திரன் இந்த கருப்பு படத்துல அவருடைய ஒரு அழகான ஒரு திறமைய வந்து காமிச்சிருப்பாரு. ஆக்சுவலா சமீபத்தில ஒரு இன்டர்வியூல இந்திரன் கிட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஆக்சுவலா இந்திரன் இதுக்கு முன்னாடியே வந்து தமிழ் படத்துல ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. அது வேற எதுவும் இல்ல. நண்பன் படத்துல தான். நண்பன் படத்துல வந்துட்டு அவரு சத்யராஜ் கூட ஒரு ஹெல்ப்பர் மாரி வந்து இருப்பாரு. ஸோ அத பத்தி அவர்கிட்ட சமீபத்தில இன்டர்வியூல கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, "சங்கர் சார் படத்துல நடிச்சதே வந்து ஒரு பாக்கியம் தானே! அதுவும் விஜய் சார் வேற கூட. ஸோ எனக்கு அந்த ஒரு சான்ஸ் கிடைச்சதே வந்து பெரிய விஷயம்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அதனால தான் நான் அதில வந்து நடிச்சேன். அது ஒரு கேரக்டர் வந்து அவ்வளவா வந்து ஒரு டயலாக்ஸ் இருக்காது, எதுவும் இருக்காது. பட் இருந்தாலும் சங்கர் சார் அண்ட் விஜய் சார் இவங்க 2 பேர் கூட அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கிறதே பெரிய ஒரு பாக்கியமா நினைச்சு தான் நான் அத பண்ணேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.